அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். ஒரு புதிய சூழலுங்க. காலை நேரத்திலேயே அதிகாலை நேரத்திலேயே எழுந்து இந்த காணொளிய பேசுறேன். ஏன்னா, நான் ஒரு புது ஏரியாவுக்கு வந்திருக்கேன். நார்த் இந்தியாவுக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய வீட்டு விழாவுக்காக நான் வந்திருக்கேன். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டோடு கனெக்ட்டா தானே இருக்கணும். அதனால சீக்கிரமா எல்லோரும் தூங்கிட்டு இருக்க நேரத்திலேயே நம்ம எழுந்து இந்த வீடியோவ பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். சரி, எந்த எது சம்மந்தமா அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். விஜய் 234 வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காரு. முக்கியமா 2 தொகுதிகள்ல போட்டியிடுறாரு. பெரம்பூர், திருச்சி கிழக்கு. இதுல திருச்சி கிழக்கு எப்படி இருக்கு? ஏன் 2 தொகுதிகள்ல போட்டியிடுறாரு? அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்கள். அப்புறம் திமுகவுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்டு. அதுல நடந்த சில உள் அரசியல். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசலாம். நான் உங்கள் சகோ த. இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எப்படி இருக்கிறது திருச்சி கிழக்கு? இரட்டை தொகுதிகளில் விஜய் பயமா, ஸ்மார்ட் மூவா? அட்லாஸ்ட் தாவேக்காவுடைய 234 வேட்பாளர்களையும் அறிமுகம் செஞ்சாரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான திரு விஜய்ங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு லீவெல்லாம் இல்லை அப்படின்னு பரபரப்பாக்கியிருந்தார். மார்ச் 29ஆம் தேதியை. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா முதல்ல தன்னுடைய பெயரை சொல்லியே அவர் எங்கே போட்டியிட போகிறேன் அப்படின்னு அறிவித்தார். ஜோசப் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு அப்படின்னு இரட்டை தொகுதிகள். அப்புறம் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த், அவர் தியாகராய நகர். முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன், அவர் கோபி. அப்புறம் திரு ஆதவர்ஜனா வில்லிவாக்கம், திரு நிர்மல்குமார், அவர் திருப்பரங்குன்றம், திரு அருண்ராஜா திருச்செங்கோடு. இப்படி பரவலாக முக்கியமானவர்கள் இந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. இதில் பார்த்தோம்னா அதிக அளவில் படித்தவர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க, பட்டதாரிகளுக்கும். முக்கியமாக அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், விஜய் மக்கள் இயக்கத்தில் பொறுப்பில் இருந்தவங்க, இவங்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா மதுரையில் எடுத்துக்கலாம் திரு கல்லானை, திரு தங்கபாண்டியன், திரு சதீஷ். இந்த பக்கம் சேலம் எடுத்துக்கிட்டோம்னா திரு தமிழன், திரு பார்த்திபன். அப்புறம் கரூரில் புரிஞ்சிருப்பீங்க மாவட்ட செயலாளர் திரு மதி. அதன் தொடர்ச்சியாக இங்கே சென்னை எடுத்துக்கிட்டோம்னா திரு ஈசிஆர் சரவணன், அவர் சோழிங்கநல்லூர் தொகுதி. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இளம் வேட்பாளர்கள் நிறைய பேரை அறிமுகம் செஞ்சுருக்காரு. திரு ரமேஷ் இங்கே சென்னை சுற்று வட்டாரத்தில், அப்புறம் திரு வெங்கடேஷ் அந்தியூர் தொகுதியில். இப்படி பரவலாக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உங்களை நம்பித்தான் நான் மாவட்ட செயலாளர்களை, விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களை நான் கைவிடலை அப்படின்னு உணர்த்துவதாகவும் இந்த வேட்பாளர்கள் பட்டியல் இருந்தது. நீங்களும் என்னை கைவிட்டக்கூடாது அப்படின்னும் இதில் குறிப்பிட்டிருக்காரு. அப்படியாக புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதிமுகலேருந்து விலகி வந்தவங்க, காங்கிரஸ்லேருந்து விலகி வந்தவங்களுக்கு உடனே இங்கே சீட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்குநேரி, இங்கே சென்னையிலையும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எதிராக களம் இறக்கியிருக்காரு காங்கிரஸ்லேருந்து வந்தவரை. இப்படியாக அவருடைய வேட்பாளர்கள் தேர்வுன்றது. முக்கியமாக பெண்கள் பார்த்தோம்னா 23 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக அதிமுக ஒப்பிடுறப்ப தாவேக்காவில் அதிக அளவில் வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை விட பார்த்தோம்னா இன்னொரு கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சி. அவங்க சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, 118. சரி, இங்கே ஏன் பெண் வேட்பாளர்கள் அதிக அளவில் அப்படின்னா தொடக்கத்துல இருந்தே பெண்களுடைய வாக்குகள் அவங்கக்கிட்ட அதிக அளவில் ஆதரவு இருக்கிறதா தாவேக்காவினர் நம்புகிறாங்க. குடும்பங்கள் கிட்ட பலம் இருப்பதாக நம்புகிறாங்க தாவேக்காவுக்கு. ஸோ குடும்பங்கள், பெண்கள் அவங்களுடைய வாக்குகளை குறிவைத்து இவர்களுடைய நகர்வும் இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தேர்தலில் பெண் வேட்பாளர்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது 2 பேர் தான், பெண்கள் மற்றும் இளம் வாக்காளர்கள். கிட்டத்தட்ட 1.07 crores, 1 கோடிக்கு மேலே இளம் வாக்காளர்கள், அதாவது 18லேருந்து 29 வயதுக்கு இடைப்பட்டவங்க கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரையும் கவர்ற மாதிரி தான் வேட்பாளர்கள் தேர்வும் இருந்ததாக புரிஞ்சுக்கலாம். சரி, விஜய் 2 தொகுதிகளில் போட்டிடுறாரு, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. வேற என்ன காரணம்? சென்டிமெண்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஒன்று, திருச்சியிலிருந்து தொடங்குற எல்லா விஷயங்களும் வெற்றிகரமானதாக மாறுது அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதுக்காகவும் திருச்சி கிழக்கு அந்த தொகுதியை கையில் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் சென்னை மாநகரம் அது தலைநகரை கைப்பற்றுவதாக, அப்புறம் எளிதாக இருக்கும் அப்படின்னும் பெரம்பூர் தொகுதியும் தேர்வு செஞ்சுருக்காரு. இதில் பெரம்பூர் தொகுதியை அவர் ஏன் தேர்வு செஞ்சார், இதில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு காணொலியில் நம்ம விரிவாகவே பதிவு செஞ்சுருக்கோம். அப்போவே நம்ம திருச்சி கிழக்கு பற்றியே நம்ம பேசியிருந்தேங்க. ஆனால் கடைசி நேரத்தில் சரி அதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு
நிறுத்தி வச்சிருந்தோம். ஆனா, அப்ப சோர்ஸ் சொன்னது சரியா தான் இருந்தது. 2 தொகுதிகள்ல போட்டியிடுறாரு. சரி, இங்க திருச்சி கிழக்க பொறுத்தவரைக்கும் அவங்க எடுத்த சர்வேல தங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு முதல்லயே முடிவு பண்ணாங்க. அதனால தான் இதையும் தேர்வு செஞ்சாங்க. ஆனாலும் எதிர்த்தரப்புல இருந்து ஆளும் திமுகல இருந்து பல்வேறு எதிர்க்கட்சிகளும் பயந்துட்டாரு விஜய். அதனால தான் இரட்டை தொகுதிகள்ல போட்டியிடுறாரு அப்படின்னு இப்பவே பரப்புரைய முன்வைக்க தொடங்கிட்டாங்க. இதுல திமுகவுடைய வேட்பாளர் சிட்டிங் எம்எல்ஏ திரு இனிகோ இருதயராஜ், விஜய்க்கு தைரியம் கிடையாது. அதனால தான் 2 தொகுதிகள்ல போட்டியிடுறாரு. 1,00,000 வாக்குகளுக்கு மேல பிரம்மாண்டமான வெற்றியை நாங்க பெறுவோம் அப்படின்னு இப்பவே விஜய்யும் சீண்டி இருக்காரு. ஃபர்ஸ்ட்லயே வார் தொடங்கிருச்சுங்க 2 தரப்புலயும். ஆனா தாவேகா சைடுல எல்லாமே சென்டிமெண்ட் காரணம் அப்படிங்கிறாங்க. திருச்சியும் கடந்து ஏற்கனவே பார்த்தோம்னா, முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 தொகுதிகள்ல போட்டியிட்டு இருக்காங்க. அதுல 1991ல காங்கேயம் மற்றும் பர்கூர் அந்த 2 தொகுதிகள்ல போட்டியிட்டு தான் முதன் முறையாக ஒரு புதிய சக்தியாக முதலமைச்சர் பொறுப்புக்கும் வந்தாங்க. அத பின்னாடியே காங்கேயம் தொகுதிய ராஜினாமா பண்ணிட்டு பர்கூர் தொகுதியிலிருந்து அவங்க சிஎம்மாவும் ஆனாங்க. காங்கேயத்திலயும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 35,000 வாக்குகள் வித்தியாசம். இங்க பர்கூர் தொகுதியிலயும் கிட்டத்தட்ட ஒரு 37,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை பெற்றாங்க செல்வி ஜெயலலிதா. ஸோ அதே போல அந்த இரட்டை தொகுதி சென்டிமெண்ட் சிஎம் ஆக்கிடும் அப்படிங்கிற ஒரு கனவோடவும் இப்ப 2 தொகுதிகள்ல திரு விஜய் நிற்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்து திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் அடர்த்தியாக கிறித்துவ சமூக மக்களுடைய வாக்குகள் இருக்கு, வெள்ளாளர் சமூக மக்களுடைய வாக்குகள் இருக்கு, தமிழ்நாட்டிலேயே இங்க கூடுதலாக இருக்காங்க. ஸோ இது 2மே தனக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் விஜய் டீமுடைய நம்பிக்கையா இருக்கு. சரி, திருச்சி கிழக்குடைய ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா 2011ல் அங்கே டைரி எடுத்துருங்க. அதிமுக திரு மனோகரன் அவரு 83,046 வாக்குகள் பெற்று இருக்கிறார். எதிர்த்து போட்டியிட்ட திரு அன்பில் பெரியசாமி 62,420. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 20,626. 2016ல் திரு என் நடராஜன் முன்னாள் அமைச்சர் 79,938. அதுக்கப்புறம் காங்கிரஸ் போட்டிட்டாங்க. இங்க 21,894 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை பெற்றாங்க அதிமுக. 2021ல் தான் திரு இனிகோ இருதயராஜ் 94,302 வாக்குகள் பெற்று இருக்கிறார். இதுல எதிர்த்து திரு வெள்ளமண்டி நடராசன் 40,000 வாக்குகள், சுமார் 40,505. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 53,797 வாக்குகள். ஸோ இது திமுகவுடைய கோட்டையா இருக்கு. அமைச்சர் திரு KN நேரு அவர் வெற்றியை பார்த்துக்குவாரு. நூக்கன் கார்னர் இறங்கி வேலை பார்க்குறாரு. இது எல்லாமே விஜயை தோற்கடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் போன முறை மதிமுகவிலையும் கிட்டத்தட்ட 9,694 வாக்குகள் 2016ல் பெற்றிருக்காங்க. இங்கே மதிமுகவுக்கும் கொஞ்சம் ஆதரவு இருக்குது, தேமுதிகவுக்கு வாக்குகள் இருக்குது, ஸோ அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்குது. இந்த வாக்குகள் எல்லாமே தங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு KN நேரு அவங்களுடைய டீம் கருதுகிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா 5 குடும்பங்களுக்கு ஒருத்தர் அப்படின்னு பூத் கமிட்டியை வச்சுருந்தாங்க. இப்போ 2 குடும்பத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு இந்த திருச்சி கிழக்கில் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க திமுகவினர். அப்புறம் திருச்சி கிழக்கு விஜய் போட்டியிட போறாருன்னு பேச்சு வந்த உடனேயே எல்லா விதமான உதவிகளும் அந்த பக்கம் போய் சேர்ந்தது. தேர்தல் அறிவிப்புக்கெல்லாம் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டாங்க, ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அதனால பரிசு பொருட்கள்ல இருந்து எல்லாமே அங்க போய் சேர்ந்திருக்கு. அதே நேரத்தில் விஜய் அவங்களுடைய கட்சியிலையும் பார்த்தோம்னா 2 தொகுதிகள், பெரம்பூர், திருச்சி கிழக்கு. ஸோ பகுதி பகுதியாக பிரித்து பாதி பேர் பெரம்பூர், பாதி பேர் திருச்சி கிழக்கு, 2லையுமே வெற்றி அடையணும் அப்படின்னு குறி வச்சு இந்த களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள். இப்போ திருச்சி களம் பார்த்தோம்னா திரு விஜய், திரு இனிகோ இருதயராஜ், திரு ராஜசேகரன், அப்புறம் நாத்தாக்காவில் திரு கிருஷ்ணசாமி, இப்படி 4 முனை போட்டி இருக்கு. களத்தில் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ், அப்புறம் திருமதி VK சசிகலா அவங்க டீமும் இருக்காங்க. 5 முனை போட்டின்னா சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் திருச்சி கிழக்கு ஒரு ஸ்டார் தொகுதியாகவும் மாறி இருக்கு. ஸோ அங்கே வாக்காளர் பெருமக்கள் இன்னும் இருக்கக்கூடிய இந்த 20 நாட்களும் நாங்கள் ஒரு பேசுபொருளாக இருப்போம். எங்களை சுற்றியே நீங்களாம் வந்துட்டு இருப்பீங்க திருவிழாவுக்கு வந்த மாதிரி. அதனால் நாங்கள் ஹாப்பி தான். இதே மாதிரி 5 ஆண்டும் வெற்றி அடைஞ்ச பிறகும் தொகுதியை மேம்படுத்தினா நல்லதுங்க அப்படிங்கிறாங்க திருச்சி கிழக்கு
வாக்காளர் பெருமக்கள் அதை சாத்தியப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு விஜய் அவங்களுடைய டீமும் பெண்களை அதிக அளவில் கேன்வாஸ்க்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து 10 குடும்பத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற ரீதியில் இவங்க களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. விஜய் அவர் தொடர்ந்து பரப்புரை, அதில் முக்கியமாக வீடியோ பரப்புரையை பட்டி தொட்டி எங்கும் அங்கே கொண்டு போகலாம் அப்படின்லாம் திட்டமிட்டிருக்காங்க. அதை கவுண்டர் கொடுக்குற மாதிரி முன்ன நம்ம சொன்னது போல் திமுகவினரும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஸோ சுவாரஸ்யத்துக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இருக்காது இந்த தொகுதியில். கூப்பன் அரசியல், ஸ்டாலின் போடும் தேர்தல் கணக்கு. லேட்டாக வந்தாலும் நாங்கள் லேட்டஸ்ட்டாக வருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டிருக்குங்க. திமுகவினர் அப்படி தான் தெரிவிக்கிறாங்க. முதலமைச்சர் திமுகவுடைய தலைவரான திரு மு.க.ஸ்டாலின் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பெரிய புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. பிடிஎஃப் ஆகவும் எல்லா பக்கமும் பகிர்ந்திருக்காங்க. அதில் பல விஷயங்கள் இருக்குது. முக்கிய அம்சங்களாக அப்படின்னு பார்த்தோம்னா, காலை உணவு திட்டம் இருக்கு இல்லைங்களா, அது 5வதுலேருந்து 8வது வரை அதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். அப்புறம் மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து நாங்கள் 2000 ரூபாயாக அடுத்த முறை கொடுப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 1.31 கோடி பெண்களுக்கு அது போய் சேரும். இன்னும் அந்த லிஸ்ட்டையும் அதிகரிக்க திட்டமிட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை மானியத்துடன் கடன். 35 லட்சம் உயர்கல்வி மாணவர்களுக்கு லேப்டாப்பு. அப்புறம் 1.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் உடனே நிரப்பப்படும் அப்படின்லாம் தெரிவிச்சிருக்காங்க. 5000 கோயில்களுக்கு குடமுழக்கு நடத்தப்படும். 1000 கிராம கோயில்கள் சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலோடு பண்பாட்டோடு ஒன்று கலந்தது. நாட்டார் வழிபாடு, நாட்டார் தெய்வங்கள், இதில் கவனம் செலுத்துவது, இதை மேம்படுத்தணும்னு நினைக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரோடு சம்மந்தப்பட்டது. அது ஒரு வகையில் பாசிட்டிவாகவும் பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான அம்சம், சேலம், தஞ்சாவூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இருக்கு இல்லைங்களா, அங்கே புற்றுநோய் சிகிச்சை பெறக்கூடிய வகையில் அந்த மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் கோவை, மதுரை, திருச்சி, சேலம் இதன் பக்கத்திலேயே புதிய நகரங்கள் அதாவது விரிவாக்கம் செய்யப்படும், சூப்பராக கொண்டு வரப்படும் அப்படின்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு அறிவிப்புகள் போன முறை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா, அதை நினைவூட்டுவதாக இருக்குது. அதை அதிகப்படுத்தி கொடுப்பதாகவும் இருக்குது. அவங்களே அதில் வெளிப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் 2021 ஆட்சிக்கு வரணும்னு நினச்சப்பவே, அப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுத்தப்பவே 10 ஆண்டுகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அதை வடிவமைச்சோம். 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களை மேம்படுத்தணும், வாழ்க்கையை, அவங்களுடைய கல்வி, பொருளாதாரம் எல்லாவற்றையுமே. இன்றைக்கு இந்த 5 ஆண்டுலேயே பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை நாங்கள் காட்டியிருக்கோம். அது இன்னும் மேலும் அதிகப்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல், அதாவது அதிமுகவில் ஃப்ரிட்ஜு அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, இப்போ திமுகவில் என்னென்னா இல்லத்தரசிகளுக்கு கூப்பன். வருமான வரி செலுத்தாத குடும்ப மகளிருக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும். கூப்பன் மூலம் அவங்க ஃப்ரிட்ஜோ, மிக்சியோ, வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் அவன் உள்ளிட்ட இந்த வீட்டு உபயோகப் பொருட்களை அவங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பெண்கள், குடும்பத்தினர் அவர்களை கவரக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு இருக்குது. புது மாடலாக இருக்குப்பா, கூப்பன்லாம் கொடுக்குறேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் எல்லாமே இது வழக்கம் போல் நீங்கள் இலவசத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் இது அவங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட உபயோகப்படுத்தக்கூடிய ஒன்று தான். அந்த இடத்துல அரசாங்கம் உதவுது அப்படின்னு இங்கே திமுக சைடில் காரணங்கள் அடுக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் வாக்குறுதியை பார்த்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கலாம், முழுக்க முழுக்க பெண்கள் வாக்குகள், குடும்பத்தினருடைய வாக்குகள். அது அதிமுக கிட்டேருந்து கஷ்டப்பட்டு திமுக பில்டு பண்ணி வச்சதா நினைக்கிறாங்க. அந்த இடத்துல வேட்டு வைக்கிற மாதிரி இப்போ புதுசாக திரு விஜய்லாம் வந்திருக்காரு. ஸோ அதன் மூலமாகவும் அந்த கட்சி மூலமாகவும் அது சேதாரம் ஆகிடக்கூடாது அப்படின்னும் வாக்குறுதிகளை கவனித்து இந்த இடத்துல வடிவமைச்சிருக்காங்க திருமதி கனிமொழி அவங்களுடைய டீம், நாடாளுமன்ற குழு தலைவர் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள். அப்புறம் சிறுபான்மையினர் பார்த்தோம்னா இஸ்லாமியருக்கு இந்த முறை 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதிமுகவில் ஒருத்தர். ஸோ இது எல்லாமே தங்களுடைய வலுவான ஓட் பேங்கை டார்கெட் பண்ணுறாங்க திமுகவினர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது, அதை அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.